ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்று வழங்க உத்தரவிடக் கோரி படத்தின் தயாரிப்பு நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த மேல்முறையீடு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பான வழக்கை விசாரிக்க விருப்பமில்லை என கூறி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மனுவை தள்ளுபடி செய்துள்ளனர். இந்த வழக்கை வரும் ஜனவரி 20 விசாரிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. ஜனநாயகன் படத்திற்கு UA சான்றிதழ் வழங்க தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருந்தது. இந்த தடையை எதிர்த்தே தயாரிப்பு நிறுவனம் உச்சநீதிமன்றத்தை நாடியது குறிப்பிடத்தக்கது. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்று வழங்க உத்தரவிடக் கோரி படத்தின் தயாரிப்பு நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த மேல்முறையீடு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பான வழக்கை விசாரிக்க விருப்பமில்லை என கூறி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மனுவை தள்ளுபடி செய்துள்ளனர். இந்த வழக்கை வரும் ஜனவரி 20 விசாரிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. ஜனநாயகன் படத்திற்கு UA சான்றிதழ் வழங்க தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருந்தது. இந்த தடையை எதிர்த்தே தயாரிப்பு நிறுவனம் உச்சநீதிமன்றத்தை நாடியது குறிப்பிடத்தக்கது. முக்கிய செய்திகளை பார்த்து வருகிறோம். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்று வழங்க உத்தரவிடக் கோரி படத்தின் தயாரிப்பு நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த மேல்முறையீடு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பான வழக்கை விசாரிக்க விருப்பமில்லை என கூறி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மனுவை தள்ளுபடி செய்துள்ளனர். இந்த வழக்கை வரும் ஜனவரி 20 விசாரிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. ஜனநாயகன் படத்திற்கு UA சான்றிதழ் வழங்க தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருந்தது. இந்த தடையை எதிர்த்தே தயாரிப்பு நிறுவனம் உச்சநீதிமன்றத்தை நாடியது குறிப்பிடத்தக்கது.